வணக்கம். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு சின்ன கவிதைக்குள்ள காதலோட உண்மையான அர்த்தம் பத்தின ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அந்த ரகசியம் நாம செய்யற சின்ன சின்ன செயல்கள்லயும் அதுக்கு கிடைக்கிற சின்ன பாராட்டுகள்லயும் தான் இருக்கு. வாங்க அந்த பழங்காலத்து காதலை பத்தி நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு கேள்வி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு காதல் கதை இன்னைக்கு நம்மளோட லைஃபுக்கு, நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்க முடியுமா? வாங்க பாப்போம். குறுந்தொகையிலிருந்து ஒரு அழகான கவிதையை நாம எப்படி புரிஞ்சுக்க போறோங்கிறதுக்கான ஒரு சின்ன மேப் தான் இது. முதல்ல அம்மாவோட கவலை, அப்புறம் ஒரு கிச்சன் சீன், கவிதை வரிகள், அப்போதைய வாழ்க்கை முறை, கடைசியா இதிலிருந்து நமக்கு என்ன பாடம்னு பார்க்கலாம். இந்த கவிதையோட சுவாரஸ்யமே என்னன்னா, இது ஹீரோ ஹீரோயின்லேருந்து தொடங்கல. அதுக்கு பதிலா புதுசா கல்யாணம் ஆகி போன தன் மகளை நினைச்சு ஒரு அம்மா படுற கவலையிலேருந்து தான் தொடங்குது. இது எல்லா காலத்து அம்மாக்களோட கவலை இல்லையா? அந்த அம்மாவோட கவலை ரொம்ப நியாயமானது தானே. அவ பொண்ணு ரொம்ப செல்லமா வசதியா வளர்ந்தவ. இதுக்கு முன்னாடி சமைச்சதே இல்ல. இப்ப புகுந்த வீட்ல தனியா எப்படி சமைச்சு எப்படி குடும்பம் நடத்துறாளோ, இதுதானே ஒவ்வொரு தாயோட மனசுக்குள்ளேயும் ஓடும். சரி, பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வரலான்னு அவளை வளர்த்த செவிலி தாய் அவ வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்க பார்க்குற ஒரு காட்சி தான், அடடா, அதுதான் இந்த கவிதையோட உயிரே. அவங்க முதல்ல கவனிக்கிறது என்ன தெரியுமா? அவளோட அழகான காந்தல் பூ மாதிரி மென்மையான விரல்களைத்தான். ஆனா அந்த விரல்கள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு? குழம்புக்காக கெட்டியான தயிரை பிசைஞ்சிட்டு இருக்கு. அடுத்து பாக்குறாங்க, அவ சமையல்ல அவ்ளோ கவனமா இருக்கா. தயிர் பிசைஞ்ச கைய கூட கழுவாம அப்படியே அவ கட்டியிருந்த ஆடையிலேயே தொடச்சிக்கிறா. அந்த நேரத்துல அவளுக்கு வேற எது மேலயுமே கவனம் இல்ல. அப்புறம் அவங்க கண்ணுல பட்டது, குழம்ப தாளிக்கும் போது வர்ற புகை அவளோட மைத்தீட்டுன அழகான குவளை மலர் போன்ற கண்களை தாக்குது. அந்த புகையால அவ கண்கள் கலங்குது. ஆனா இங்க தான் அசல் ட்விஸ்டே இருக்கு. இவ்ளோ கஷ்டத்துக்கு நடுவுல, அதாவது கையில அழுப்பு, கண்ணுல புகை, இதுக்கு மத்தியிலையும் அவளோட பிரகாசமான முகம் ஒரு மெல்லிய ஆழமான சந்தோஷத்துல ஜொலிக்குது. சரி, இந்த ஒரு சின்ன சீனை இவ்வளவு அழகா நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர்ற புலவர் கூடலூர்கிழார் என்ன மாதிரி வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தியிருக்காருன்னு பார்க்கலாமா? இதோ பாருங்க, இதுதான் அந்த கவிதையோட முக்கியமான வரிகள். முளிதெயிர் பிசைந்த காந்தன் மெல்விரல்னு ஆரம்பிச்சு ஒண்ணுதல் முகனேன்னு முடியுது. இந்த 6 வரிக்குள்ள ஒரு முழு காதல் கதையே அடக்கிட்டாரு புலவர். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை இருக்கு, நுண்ணிதின் மகிழ்ந்தன்று. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவ வாய் விட்டு சிரிக்கல, வெளியே ஆரவாரமா சந்தோஷத்தை காட்டல. அதுக்கு பதிலா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் அவ முகத்துல பிரகாசமா தெரியுது. சரி, ஒரு கேள்வி. அவ ஏன் அவளோட புடவையில கைய தொடச்சுக்கிட்டா? இதுக்கு 2 சூப்பரான விளக்கங்கள் சொல்றாங்க. ஒன்னு, பசியோட இருக்கிற கணவனுக்கு வேகமா சமைச்சு முடிக்கணுங்கிற அவசரம். இன்னொன்னு ரொம்ப சுவாரஸ்யமானது, கைய கழுவுனா அந்த தண்ணி குழம்புல பட்டு அதோட சுவை குறைஞ்சிடுமோன்னு ஒரு அக்கறை. ரெண்டுமே அன்போட வெளிப்பாடுதான் இல்லையா? இந்த ஒரு கிச்சன் சீன், இது வெறும் சமையல் இல்ல. இது சங்க காலத்துல குடும்ப வாழ்க்கைனா எப்படி இருக்கணும், அதோட மாண்பு என்னன்னு அவங்க நினைச்சாங்களோ அதை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. அதாவது சங்க காலத்துல 2 விதமான திருமணம் இருந்துச்சு. ஒன்னு களவு, அதாவது லவ் பண்ணி வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்றது. இன்னொன்னு கற்பு, அதாவது எல்லாரோட சம்மதத்தோட முறையா நடக்கிற கல்யாணம். இந்த கவிதை காட்டுறது போல ஒரு நிலையான குடும்ப வாழ்க்கைய அப்போதைய சமூகம் ரொம்ப கொண்டாடி இருக்கு. இந்த கவிதை அந்த கற்பு வாழ்க்கையோட ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பு, ஒருத்தர் பாத்துக்கிறது, விருந்தோம்பல், ஒருத்தரோட உழைப்ப மத்தவங்க பாராட்டுறதுன்னு ஒரு நல்ல குடும்பத்தோட எல்லா அம்சங்களையும் இது காட்டுது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. அதாவது ஆரம்பத்துல காதல் மட்டும் போதும்னு இருந்த நிலை மாறி உறவுகள்ல பொய்யும் ஏமாற்றமும் வர ஆரம்பிச்ச பிறகுதான் இந்த மாதிரி முறையான திருமணச் சடங்குகள் தேவைப்பட்டுச்சுன்னு தொல்காப்பியம் சொல்லுது. இது ஒரு நிலையான சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா 2000 வருஷம் பழைய ஒரு சாதாரண கிச்சன்ல நடக்கிற ஒரு சம்பவம் இன்னைக்கும் நம்ம மனச ஏன் இவ்ளோ தொடுது? இதுல நமக்கான பாடம் என்ன? இந்த கவிதை நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது. உண்மையான சந்தோஷம் எதுல இருக்கு? நாம கொடுக்கிற பெரிய பெரிய கிஃப்ட்ஸ்லயா, இல்ல மனசார சொல்ற ஒரு சின்ன பாராட்டுலையா? அவப்பட்ட கஷ்டம், அவளோட முயற்சி எல்லாமே அர்த்தமுள்ளதா மாறினதுக்கு காரணம் அவ கணவன் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், இனிது. ரொம்ப நல்லா இருக்குன்னு அவன் ரசிச்சு சாப்பிட்டத சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அவளோட அத்தனை கஷ்டத்தையும் சந்தோஷமா மாத்திருச்சு. இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, காதலுங்கிறது வெறும் ஃபீலிங் இல்ல, அது ஒரு செயல். ஒருத்தர் நமக்காக எடுக்கிற முயற்சியும் அந்த முயற்சிக்கு நாம காட்டுற சின்ன நன்றியும் பாராட்டும் தான் உண்மையான காதல். கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க மத்தவங்கள இனிதுன்னு சொல்ல வைக்கிற, இல்ல மத்தவங்க உங்களை இனிதுன்னு சொல்ல வைக்கிற அந்த சின்ன சின்ன சந்தோஷமான தருணங்கள் எதுன்னு யோசிச்சு பாருங்க.